MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டாக்டர், இப்போ இந்த சம்மர் அப்படின்னு பேசும்போது அதிகபட்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அது எவ்வளோ பெரிய ஆபத்து, யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு? வெயிலே நிற்கிற எல்லாருக்கும் அது வர்ற வாய்ப்பு இருக்குது. யார் தண்ணி சுத்தமாக குடிக்கலையோ அவங்களுக்கு வெயிலே நிற்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து ப்ராப்பராக பார்க்கல இல்லை அப்படின்னா அதோட அதிகபட்ச காம்ப்ளிகேஷன்றது உயிரிழப்பு தானா? ஆமாம், நான் எல்லா நோயாளிகளுக்கும் சொல்கிறதே, வெயில் அடிக்குதுன்னு இப்போ 3 டிகிரி வெயில் அதிகமாகும், அடுத்த 3 நாட்களில் நீ அடுத்த 2 கிளாஸ் தண்ணி கூட குடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. 4 தடவை 2 கிளாஸ் தண்ணிங்கிறது 2 லிட்டர் தண்ணி. இது வந்து சராசரியாக நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர். நம்ம எல்லாருமே வந்து பகல் வாழ்க்கைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இரவு வாழ்க்கைங்கிறது நம்ம இப்போ ஏற்படுத்திக்கிட்டது. ஸோ பகல் வாழ்க்கையில் நம்ம 2 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா இரவில் தண்ணி நம்ம உடம்பு தண்ணியை தேடாது, கேட்காது. தண்ணி நான் அளவுக்கும் கம்மியாக குடிக்கிறேன், என்ன பிரச்சனை வரும்? அளவுக்கும் அதிகமாக குடிக்கிறேன், என்ன பிரச்சனை? அளவுக்கு குறைவாக குடிக்கிறதுடைய முதல் வெளிப்பாடு, தினசரி வெளிப்பாடு 2. ஒன்று வந்து நீர் சுழுக்குன்னு சாயந்தரம் போகிறப்ப ஒன்றுக்கு போக முடியாமல் வலியோடையோ எரிச்சலோடையோ இருக்கிறது, டிஸ்யூரியா அப்படிமோ. மறுநாள் காலையில் மலச்சிக்கல், அது டைஜஸ்டிவ் ட்ராக்கில். தண்ணி குடிக்கலன்னா அந்த ரெண்டும் அன்றாடம் நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இந்த சம்மர் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு, கூலிங்கா பீர் குடிக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப கூலிங்கா தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிக குளிர்ச்சிங்கிறது தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக வர வைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ் த்ரோட். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்ற ஆப்பிள் கூட தொண்டை வலியை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதிக குளிர்ச்சியாக இருந்தால் நம்ம முழுங்கும் போது அந்த சில்னஸ் போச்சுன்னா லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் அது காரணமாகலாம். அது உடல் சூட்டை தணிக்க போகுதுங்கிறதெல்லாம் கிடையாது, உடல் சூட்டை அதிக தண்ணீர் குறைக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு டாக்டர் அருணாச்சலம் அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், இப்போ இந்த சம்மர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், இப்போவே வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, அதாவது குளிர்காலத்தில் தான் அதிகமான வியாதிகள் வரும், அப்போ தான் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அது உண்மையா இல்லை சம்மர்லேயும் நம்ம அவ்வளோ கான்சியஸாக இருக்கணுமா? சம்மரில் என்ன கேட்டால் அந்த வெயிலை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகிறோம், அது எப்படி நம்ம வாழ்வியல் நடைமுறை சாத்தியமாக அந்த 22 டிகிரி 28 டிகிரி வெயில் அடித்த காலத்துலேருந்து 40லேருந்து 45 44 வரைக்கும் அல்லது 37லேருந்து 44 வரைக்கும் பகல் வெயில் வெப்பம் வீசுகிறத நம்ம எப்படி நம்ம உடம்பை எப்படி பராமரிக்க கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த நோயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி. என்னை பொறுத்தவரை இது எல்லாத்தையுமே நான் தண்ணீரோடு சேர்த்து தான் தொடர்பு படுத்துவேன். அதிக குளிர்ச்சியாக குடிக்கிறதுனால வர்ற நோய்கள், கோடை காலத்தில் தண்ணீரால் குளிக்காதனால வர்ற, உடலை சுத்தமாக வச்சுக்காதனால வர்ற நோய்கள், அது மாதிரி தண்ணியே குடிக்காதனால அளவு குறைவாக குடிக்கிறதுனால வர்ற நோய்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை பகுதிக்கலாம். நான் எல்லா நோயாளிகளுக்கும் சொல்கிறதே, வெயில் அடிக்குதுன்னு இப்போ 3 டிகிரி வெயில் அதிகமாகும், அடுத்த 3 நாட்களில் நீ அடுத்த 2 கிளாஸ் தண்ணி கூட குடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. வெயில் அதிகமாக இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கணும்னு பதில் சொல்ல கற்றுக்கோ. நீ உனக்கு தானே சொல்ல வேண்டியது, வெக்கையாக இருக்க, கஷ்டமாக இருக்க, ஒரு மாதிரி சாயந்தரம் டல்லாக இருக்க அப்படின்னா தண்ணி குடிக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள் அப்படிங்கிறதான். பொதுவாக நான் தண்ணி குடிக்கிறத 4 தடவை வாட்டர் ரெஜிமென்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். சாதாரண நாட்கள்லேயே காலையில் 6:30 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு முன்னாலே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நைட்டில் நம்ம இப்போ தண்ணியை குடிக்காமல் படுத்துருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வாட்டர் அண்ட் தென் கோ ஃபார் காஃபி ஆர் டீ. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு காலையில் 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா 3 மணி நேரம் கழிச்சு வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட் 2 கிளாஸ் தண்ணி. 4:30 மணிக்கு டீ குடிக்கிறப்ப சுண்டல், பருப்பு, மக்காச்சோளம் அந்த மாதிரி எதையாவது, இந்த பேல்பொரியில் போடுற மாதிரி சின்ன வெள்ளரிக்காய், அது பேர் என்ன சொல்கிறது, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அதில் சுண்டல், பருப்பு, மக்காச்சோளத்தை போட்டு டீக்கு முன்னால் அதை குடிக்கும்போது டீக்கு முன்னால் 2 கிளாஸ் தண்ணி. கடைசியாக 7 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதோ, லைட்டாக டிவி கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போதோ, இல்லை வீட்டில் வெளிச்சத்துக்காக லைட்டு போடும்போதோ, இல்லை வீட்டில் விளக்கேற்ற இப்போ பழக்கம் இருந்தால் விளக்கேற்றும் போதோ, வீட்டில் இருக்க அவ்வளோ பேரும் 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அந்த நேரம். அது ஒரு சும்மா தொடர்பு படுத்துறது தான். 4 தடவை 2 கிளாஸ் தண்ணிங்கிறது 1 லிட்டர் தண்ணி. இது சராசரியாக நம்ம உடம்புக்கு 2 லிட்டர் தண்ணி. இது வந்து சராசரியாக நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர்.
நம்ம எல்லாருமே வந்து பகல் வாழ்க்கைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இரவு வாழ்க்கைங்கிறது நம்ம இப்போ ஏற்படுத்திக்கிட்டது. ஸோ பகல் வாழ்க்கையில் நம்ம 2 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா இரவில் தண்ணி நம்ம உடம்பு தண்ணியை தேடாது கேட்காது. அதனால் அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு சாப்பிட்றீங்களா, ஏதோ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிங்களா, 10:30க்கு அதுலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு 10:30 11 தூங்க பார்க்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் யூரின் போயிட்டு படுக்கணுமே தவிர திரும்பவும் தண்ணி குடிச்சிட்டு படுக்கக்கூடாது. அது 20 நிமிஷத்தில் பிளாடரை ஃபில் பண்ணி உங்களை நைட் பூரா எழுப்பிக்கிட்டு அது நிறைய பேர் ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. அது பகலில் தண்ணி குடிக்காதவங்களுக்கு தான் இரவு தண்ணி உடல் தேடும். நம்ம வந்து காட்டில் வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் நம்மளும். இரவில் தான் நமக்கு கண்ணு தெரியாது, இரவில் நமக்கு உணவும் தேவையில்லை, அது என்ன சொல்கிறது, இரவில் நமக்கு தண்ணீரும் தேவையில்லை. பகலில் தேவையான அளவு கொடுத்தா இரவு 12 மணி நேரம் ஓய்வாக இருந்திருக்கும் அந்த காலத்தில், சூரிய உதயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்த ஜனங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ 8 மணி நேரம் தூங்குறதா இருந்தாலும் அந்த 8 மணி நேரத்துக்கு தண்ணி தேவையில்லை, உணவு தேவையில்லைங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த வெப்ப அலை வீசும்போது, வெயில் வீசும்போது காலையில் எந்திரிச்சதும் 1 லிட்டர் நீர்மோ 2 உப்போடையும், 7 மணிக்கு முடிக்கிறப்ப நீர்மோ 2 உப்போடையும் முடிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் யூரின் போகிற கலரை வச்சே நீங்கள் யூரினை வாட்ச் பண்ணால் நீங்கள் தண்ணி குடித்தது போதுமா இல்லையான்னு சொல்கிற ஒரே ஒரு இண்டிகேட்டர் அதுதான். நீங்கள் தண்ணியை நல்லா குடிக்கிறீங்களா, நீர் நல்ல மழை நேரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி குடித்தாலும் எவ்வளோ நல்ல யூரின் ஃபோர்ஸாக போகுமோ அவ்வளோ போனால் உங்களுக்கு தண்ணி தேவையில்லை. அதில் கொஞ்சம் போல் தண்ணி போனாலோ, அது மஞ்சளாக போனாலோ, இல்லை 4 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு நேச்சர்ஸ் கால் இல்லை ஒன்றுக்கு போகிற அவசியமே இல்லாமல் உட்காந்துருந்தாலோ தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதை வச்சே நம்ம தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக யூரின் முடிச்சிருக்க நேரத்தில் கண்டிப்பாக போகணும். ஓகே, அப்படி போகலன்னா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். சரி டாக்டர், இப்போ நீங்கள் சம்மரில் ப்ரிகாஷன்ஸ் முதல்ல சொல்லிட்டீங்க, ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ தண்ணி நான் அளவுக்கும் கம்மியாக குடிக்கிறேன், என்ன பிரச்சனை வரும்? அளவுக்கும் அதிகமாக குடிக்கிறேன், என்ன பிரச்சனை? அளவுக்கு குறைவாக குடிக்கிறதுடைய முதல் வெளிப்பாடு, தினசரி வெளிப்பாடு 2. ஒன்று வந்து நீர் சுழுக்குன்னு சாயந்தரம் போகிறப்ப ஒன்றுக்கு போக முடியாமல் வலியோடையோ எரிச்சலோடையோ இருக்கிறது, டிஸ்யூரியா அப்படிமோ. இதை தாண்டி குழந்தைங்களோ பெரியவங்களோ சில நேரங்கள் எனக்கு ரத்தமே வருதுன்ட்டு வருவாங்க. அந்தளவுக்கு யூரினரி ட்ராக்ட் ட்ரை ஆகி ரத்தமே வெளியில் வருதுன்னு அர்த்தம். ஸோ தண்ணி குடிக்காது தான் அதனுடைய காரணம். ஸோ தண்ணி குடிக்கலைன்னா டிஸ்யூரியா, அது யூரினரி ட்ராக்டில். மறுநாள் காலையில் மலச்சிக்கல், அது டைஜஸ்டிவ் ட்ராக்டில். தண்ணி குடிக்கலன்னா இந்த 2ம் அன்றாடம் நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இதுவே நாள்பட பார்த்திங்கன்னா யூரினரி ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். யாரெல்லாம் தினசரி நம்ம நீர்ச்சுழுக்கோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோமோ அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது சின்ன சின்ன தூளாக சேர்கிற கல் பெரிய கல்லாக மாறி சிறுநீர் பாத கல்லாக இப்போ அதுதான் இப்போ மே மாதம் ஜூன் மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் மருத்துவமனைகளை வாழ வைக்கிறவங்க இந்த சிறுநீர் பாத கல் இருக்கவங்க தான். கல் எடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறது, கல் எடுக்கிறதுக்காக ப்ரொசீஜர் பண்ணுறது, கல்லோட ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்கிறது, இவங்க எல்லாருமே கல் தான். இந்த கல் இருக்கிறவங்க வந்து ஸ்டோன் ஃபார்மர்ஸ்னு பேர். அவங்க வாழ்நாள் பூரா கல்லை உருவாக்கக்கூடிய சக்தி அவங்க கிட்னிக்கு உண்டு. அவங்க வாழ்நாள் பூரா தண்ணியை குறைய குடிக்கிறது மட்டும்தான் கல்லுக்கான காரணம். ஒரு முறை ஸ்டோன் உருவாக்கிடுச்சுனாலே திரும்ப திரும்ப வரும். தண்ணி ஒழுங்காக குடிக்கிறவங்களுக்கு வராது. தண்ணியை குறைய குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப திரும்ப கல் உருவாகிட்டே இருக்கும். அதே தான் மலச்சிக்கல் வர்றவங்களுக்கு. மலச்சிக்கல் ஆரம்பத்தில் மலச்சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு போக போக மூலம் வர ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மழை நேரம் இந்த வெயில் நேரத்தில் எங்களுக்கு திங்கக்கிழமை பூராமே மலச்சிக்கலும் ரத்தமும் மூலத்தோடு தான் அவன் நோயாளிகள் வருவாங்க எங்களுக்கு. ஒன்று வந்து சாட்டர்டே சண்டே நல்ல சில்லுன்னு குடிக்கிறவங்களுக்கு ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங்கோ அல்லது ஆல்கஹால்ஸோ எடுத்து நல்ல சில்லுன்னு குடிச்சிட்டு நல்ல தொண்டை வலியோட மண்டே மார்னிங் ஒரு 10 ஓபி வருதுன்னா அதில் 5 ஓபி தொண்டை வலி இதை மாப்பியாக இருக்கும். ஒரு 15 ஓபியாவது மலச்சிக்கல் இல்லைன்னா ரத்தமாக போகிற போக்கு, அது என்ன ஹெமட்டோகேலியா அப்படி, அதாவது மலம் கல்லாக நம்முடைய ஆசனவாயை கிழிச்சிட்டா அந்த வீக்கம், மூலம், உட்கார முடியல, வலி, இது எல்லாமே வர்றதெல்லாம் மண்டே வரும். ஏன்னா நம்ம சண்டே வந்து ஒரு ரொட்டீன் டே. வழக்கமாக குடிக்கிற தண்ணியும் குடிக்க மாட்டோம். அப்புறம் சண்டே காலையிலேருந்தே ஒரு நான் வெஜிடேரியன், அது காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் அதே உணவு. இல்லை வெளியில் போய் நல்லா குடும்பமாக நான்வெஜ்ஜை சாப்பிட்றப்ப ஒரு ஃப்ரூட் சாலாட், வெஜிடபிள் சாலாட் சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை வராது. அந்த உணவோடு சேர்ந்து எல்லோரும் சாப்பிடணும். ஆனால் வெறும் நான் வெஜிடேரியன் 2 போர்ஷன் 3 போர்ஷன் அதை மட்டுமே கிரேவி ட்ரைன்னு போட்டு எல்லாத்தையும் அதை மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை டாக்டர்கிட்ட போக போகிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம மக்கள் சொல்கிற விளக்கம் வந்து மட்டன் சூடு, சிக்கன் சூடு, மீன் சூடு, அதெல்லாம் மீன் சூடுலாம் ஒன்றும் கிடையாது. அது கூட காய்ப்பழம் சாப்பிடல, அன்னைக்கு தேவையான தண்ணி குடிக்கல. ஸோ சண்டே எல்லா குடும்ப தலைவர்களும் போய் இந்த பையில் என்னென்ன நான்வெஜ் வாங்குறீங்களோ வாங்கிட்டு வர்றீங்கன்னா 11:30 மணிக்கு வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அதை சாப்பிட வச்சிங்கன்னா போதும், இந்த பிரச்சனை வராது. சிக்கன் எல்லாம் ஹீட்டு அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் ஒன்றுமே நம்ம உடம்புல என்ன ஃபர்னஸாக இருக்குது சூடாகிறதுக்கு. தண்ணி குடிக்கலை, மலம் இருக்குது,
அதில் நீ காய் பழம் சாப்பிடல, நார்ச்சத்து இல்லை, மலம் கல்லாகுது. நார்ச்சத்துங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? கரும்பை எத்தனை தடவை மிஷினில் வச்சு ஓட்டினாலும் சக்கை வெளியில் வர்ற மாதிரி, காய்கறிகள்லையும் பழங்கள்லையும் நம்ம எவ்வளோ தான் ஜீரணித்தாலும் அதில் ஒரு நார்ச்சத்து மிஞ்சும். அந்த நார்ச்சத்து மலத்தை கல்லாக்க விடாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் காய் பழங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. அது கூட்டு பொரியலாகவும் சாப்பிடலாம், அதே மாதிரி இதாகவும் சாப்பிடலாம். இப்போலாம் நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணிக்கு பண்ணுற கேடை விட, அதை கொடுக்குற கேலரிஸை விட, அதில் எண்ணெயில் போட்டு தயாரித்த சோறு, அந்த குஸ்கா தான் நமக்கு வந்து அதிக கேலரிஸை தரக்கூடியது. அதில் வந்து நீங்கள் ரைத்தாவை கொஞ்சம் போல் வச்சு சாப்பிடாம ஒரு குத்து குஸ்கா எடுத்தால் ஒரு குத்து ரைத்தா எடுக்கிற அளவுக்கு நிறைய வெங்காயத்தையும், அது கூட கேரட்டு, தக்காளி, வெங்காயம் இந்த 3ஐயும் போட்டு நிறைய பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலாக அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அளவும் கேலரிஸும் மேனேஜ் பண்ணலாம், கான்ஸ்டிபேஷன் இல்லாமலும் பார்த்துக்கலாம். டாக்டர், இப்போ இந்த சம்மர் அப்படின்னு பேசும்போது அதிகபட்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி பேசுகிறாங்க. ஹீட் வேவ்னால வருது அப்படின்னு, அது எவ்வளோ பெரிய ஆபத்து, யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு உண்டு? வெயிலே நிற்கிற எல்லாருக்கும் அது வர்ற வாய்ப்பு இருக்குது. யார் தண்ணி சுத்தமாக குடிக்கலையோ அவங்களுக்கு வெயிலே நிற்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அதில் வயோதிகர்களுக்கு ரொம்ப அதிகம். வயசானவங்க 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே வெயிலில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 இல்லை 11லேருந்து 3 இந்த நேரம் வெளியில் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி போகிறவங்க வெயிலில் மறைச்சிக்கிறதுக்கு கேப்போ, கொடையோ, காகிள்ஸு, தண்ணி நிறைய குடிச்சிட்டு. அது வெறும் தண்ணி. ஸ்ட்ரோக்னா என்ன டாக்டர்? அது உயிர் இழக்கிற அளவுக்கு ஆபத்து உருவாக்கும். அந்த நேரத்துக்கு என்ன நடக்கும்னா, ஒரு மயக்கம் வரும், வாந்தி கொமட்டல் வரலாம், வேர்வை அள்ளி போடும், வெயிலில் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ்டாக இருக்கும். இதோடு அவங்க மயக்கம் போட்டு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மயக்கம் போட்டு விழுந்தால் அதுக்கு பேர் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அது வாதம் மாதிரி ஒன்றுமே நினைவில்லாமல் தூக்கிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க, கை கால் அசைவு இல்லாமல், எல்லாமே இல்லாமல். அப்போ அவங்களுக்கு ஹைப்போவாலமிக் ஷாக், தண்ணியும் இல்லாதனால தான் அவங்க பிரச்சனை. ஸோ குளுக்கோஸை ஏற்றுறதும், ஈரத்துணியை வச்சு தொடச்சி, எப்படி காய்ச்சல் அதிக காய்ச்சல் எப்படி குளிர வைப்போமோ அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஈரத்துணியை வச்சு குடிக்க வைக்கிறதும், ஐஸ் வாட்டரை வச்சு உடம்பை தேய்ச்சி விடுறதும், அப்புறம் அவங்களுக்கு உயிர்ப்பித்து திரும்ப வர்றதுக்கான அவசர சிகிச்சைகளும் செய்ய வேண்டி வரலாம். ஹார்ட் நிற்கிற மாதிரி இருக்குது, லங்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கெல்லாம் மருந்துகளாக கொடுத்து தேற்றுவாங்க. பொதுவாக இதுக்கு பேராசிட்டமால் தேவையில்லை. இந்த வெயிலுக்கு, இந்த சூட்டுக்கு, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் வர்ற ஹீட்டுக்கு பேராசிட்டமால் தேவையில்லை. காய்ச்சலை கொடுத்து காய்ச்சல் மாத்திரை கொடுத்து குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை தண்ணீர் நிறைய கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம கால்ரா பேஷண்ட் கொடுக்குற மாதிரி வாட்டரை ஃப்ளூயிட் ரஷ் பண்ணுவோம், அதுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து ப்ராப்பராக பார்க்கல இல்லை அப்படின்னா அதோட அதிகபட்ச காம்ப்ளிகேஷன்றது உயிரிழப்பு தானா? ஆமாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இப்போ மே மாதத்துலேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் வந்து வயோதிகர்கள் நிறைய ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு நாங்கள் எழுதி கொடுக்குற ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் ஓஆர்எஸ் பவுடராக தான் இருக்கும். அது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியான மறு வருஷம் ஞாபகம் வராமல் வருவாங்க. போன வருஷம் கொடுத்தீங்க டாக்டர், அதுக்கப்புறம் நல்லா இருந்துட்டு திரும்ப ஞாபகப்படுத்திட்டு போய் குடித்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதில் சால்ட் ப்ளஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர், அதுதான் அதனுடைய பொறுப்பு. நம்ம வேதியானா எப்படி தண்ணியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டும் தண்ணியும் இருக்கோ அதே தண்ணி தான் இப்போவுமே யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ வயோதிகர்களுக்கு வீட்டில் இருக்கும்போதே ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரி இல்லை அதை மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். மேக்கு அப்புறம் ஜூன், ஜூலைலாம் அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற நாட்கள்லாம் வீட்டில் இருக்கிற வயோதிகர்களுக்கு வெளியில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க காலையில் எந்திரிச்சதுமே 1 லிட்டர் நீர் மோர் 2 உப்பு போட்டு குடிக்கிறது நல்லது. ஈவினிங் 7 PM நல்லா இருந்தாலும் நீர் மோர் 2 உப்பு போட்டு குடிக்கிறது நல்லது. ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கூட இந்த தண்ணீரை மட்டும் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. அது அவங்க உடலில் வியர்வையில் வெளியில் போகிற உப்பு அது இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி வரும். இப்போ வயசானவங்க நிறைய பேருக்கு, இப்போ எல்லாருக்குமே சமுதாயத்தில் அனுபவம் இருக்கும், ஹைப்போநாட்ரேமியா அப்படிமோ. அது வந்து சோடியம் கம்மியாக இருக்கிறது, அதாவது உப்பு தான் சோடியம். அந்த உப்பு கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து ஸ்ட்ரோக் மாதிரியே மயக்கம் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. இப்போ 2 நாள் 3 நாள் வயோதிகர்கள் படுக்கையில் இருக்கிறவங்க சாப்பிடலன்னு வச்சுக்கங்களேன், அவங்க மயக்கமாயிருவாங்க, என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ அவங்கள கொண்டு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சோடியம் 136 இருக்க வேண்டியது குறைவாக இருக்குன்னா, அந்த சோடியமை நம்ம நரம்பில் ஏற்றின மறு நிமிஷமே அவங்க நல்லாயிருவாங்க. இதுக்கு முன்னாலே நம்ம சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐலாம் எடுக்க வேண்டியது, மூளையில் வந்து ஸ்ட்ரோக்னால் வந்திருக்கோம், அங்கே ரத்த கசிவு வந்திருக்கோன்னு பார்க்குறது. அதே நிலைமைக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டும் வருவாங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லை வந்தால் என்ன மாதிரி அறிகுறி இருக்குன்னா நான் சொன்னது தான். முதல்ல வந்து மசில் கிராம்ஸு, ரொம்ப அதிகமான ஸ்வெட்டிங், 3வது வந்து மயக்கம், வாந்தி, 4வது வாந்தி கொமட்டல், 4வது வந்து மயக்கம், 5வது வந்து அவங்க தண்ணிலை மறந்து ஆஸ்பத்திரிக்கு மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு வர்றதான். அதைத்தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆரம்ப அறிகுறிகளை பொறுத்தளவு களைப்பு,
என்ன காரணம்னே தெரியாமல் 5 மணி ஆன உடனே தலை வலிக்கிற மாதிரியோ, மயக்கம் வர்ற மாதிரியோ, தலை சுற்றுற மாதிரியோ, அது கல்யாண வீட்லேயோ, பஸ்ஸுலேயோ அல்லது வீடுகள்லேயோ, சொந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்தாலோ, வயோதிகர்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நீ எதுக்கு மருந்துன்னு நினச்சா நீர் மோர் 2 உப்பு போட்டு, அல்லது சோறு வடித்த தண்ணி 2 உப்பு போட்டு. ஏன்னா நிறைய பேர் மோர் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ஆஸ்மா வரும், எனக்கு சளி வரும், அதெல்லாம் சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா சோறை வடித்த தண்ணீரில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி 2 உப்பு போட்டு கொடுத்தாலே அவங்க நல்லாயிருவாங்க. அதையும் தாண்டி அவங்க களைப்பு போகலைன்னா ஓஆர்எஸ் பவுடரை கொடுத்து பார்த்துட்டு அதுலேயும் கேட்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு வர்றது தான் பெட்டர். பிபி ஏதாவது குறைஞ்சிருக்கலாம், ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய பாடியில் டெம்பரேச்சர் அதிகமானால் பெரிஃபரல் வேசோ டைலேஷன்மோ, நம்முடைய ரத்த குழாயெல்லாம் விரிஞ்சிடும். அதுவும் வெளிப்பக்கம் இருக்கிற ரத்த குழாய், அதனால் உள்ளே சுற்ற வேண்டிய ரத்தமும் சேர்ந்து வெளியில் வந்து மயக்கம் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து ஃப்ளூயிட், ஹைப்போவாலமிக் ஷாக், அந்த தண்ணி இதெல்லாம் நம்ம போட்டு சரி பண்ணுறது தான் அதுக்கான வழி. இப்போ இந்த பிரச்சனைன்றது வயோதிகர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குமா? வயோதிகர்கள், கர்ப்பிணி பெண்கள், கோமார்பிடிட்டிஸ் இருக்கிற சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இருதய நோய் இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம் இப்போ நாளைக்கெலாம் நைட் டியூட்டியில் நைட்டில் எழுப்புறாங்க, யூரின் ரத்தமாக போகுது டாக்டர் அப்படின்ட்டு. ஒரு பாட்டி தான் இதை சொல்கிறது. எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது. ஏன்னா நான் என்னோடய கிராமத்துக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ போனப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு 7 மணிக்கு அடிவயிறு வலிக்குதுன்னு நீர் சுழுக்குன்னு சொல்லி துள்ளி குதிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பத்தா வந்து ஒரு பெரிய செம்பு போனி எடுத்தாங்க. அது ஏன் பெரிய செம்பு போனிங்கிறது மெடிசன் படிக்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு கிளாஸில் தந்திருக்கலாம், இல்லை அவங்க ஒரு 4 கிளாஸ் பிடிக்கிற மாதிரி அந்த போனிம்பாங்க, செம்பு போனி. அதை எடுத்துகிட்டு கருப்பட்டி, அங்கே கிராமத்தில் இருக்கும், கருப்பட்டி போடுறாங்க, அதில் புளியை கரைக்கிறாங்க. அந்த தண்ணி, புளி கரைச்ச தண்ணி, கருப்பட்டி இனிப்பான தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொடுக்கும்போது சாதாரணமாக ஒரு கிளாஸ் குடித்தா போதும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கரைசல்னால் நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் குடிச்சிடுறோம். குடித்த 20 நிமிஷத்தில் எனக்கு அந்த வலியே இல்லாமல் போச்சு. ஸோ தமிழன் பாரம்பரியமாக கடத்தின சில விஷயங்களை இப்போ உள்ள பாட்டிகளுக்கு தெரியாமல், அதுவும் பிறந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்கிறது பத்தாமல் அந்த குழந்தை யூரினில் ரத்தமாக போகுதுன்னு கூப்பிட்டு வர அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு உடனே ஓஆர்எஸ் பவுடர் கொடுத்தா அது தண்ணியே கிடைக்காத ஒரு வனவிலங்கு தண்ணியை பார்த்தோன்னே எப்படி குடிக்குமோ அந்த குழந்தை அவ்வளோ ஓஆர்எஸையும் குடிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தது தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் ரெண்டுலேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சில விஷயங்கள் நமக்கு பாரம்பரியமாக கிடைச்ச விஷயங்கள் நம்ம கடத்தாமல் போயிட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இல்லையா? இப்போது இந்த சம்மர் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த கூலிங்காக பீர் குடிக்கலாம் அப்படின்ற அளவில், அது அளவுக்கு அதிகமாக கூலிங்காக, பீர் மட்டும் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், கூலிங் வாட்டராக இருக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப கூலிங்காக தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளோ பேட் ஹேபிட்? இதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தண்ணீர் அதிக குளிர்ச்சியாக பருகிறதுனால வர்ற நோய்களும் இப்போ வரும். அது எல்லாமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான். த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப சில்னஸ், எக்ஸ்ட்ரீம் சில்னஸ், அது ஏசியில் படுத்து கிடந்து, ஏசி காரு ட்ரெயினில் போயிட்டு வந்து அங்கே யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருமல் இருந்தும் பரவலாம், இப்படியும் டைரெக்டாக வரலாம். ஸோ அதிக குளிர்ச்சியாக ஜூஸ் 10 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இங்கே ஒரு 600 700 மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு வர்றவங்கள பார்க்குறோம். அதிக குளிர்ச்சிங்கிறது தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக வர வைக்கும். அந்த ஒரு செகண்டில் ரத்த ஓட்டம் இல்லாமல் போகும்போது காட்டில் அல்லது ஊரில் மழை பெஞ்சால் எங்கேருந்து புல் முளைக்குதோ அதே மாதிரி இங்கே 2 இடத்துலையும் நமக்கு வந்து நிறைய கிருமிகள் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த தண்ணி ரத்த ஓட்டம் கொஞ்சம் இல்லாமல் போகிற ஒரு சில வினாடிகள்லேயே அதுங்க உயிர் தெளிந்து ஆரம்பித்து அது த்ரோட் இன்ஃபெக்ஷனாக மாறலாம். ஸோ அதிக குளிர்ச்சி முதல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதை உடனே நம்மகிட்ட வரமாட்டாங்களே, இப்போலாம் 3 நாள் வரைக்கும் வச்சுருந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரோட்லேருந்து ட்ரக்கியாவுக்கு போய் சளியானதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க செல்ஃப் மெடிக்கேஷன், இப்போ எல்லாருக்கும் எல்லா மருந்தும் தெரியும், எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்குள்ள நம்ம என்ன மருந்து கொடுக்குன்னு யோசிக்கிற மாதிரியோ, சில நேரம் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து வைத்தியம் பண்ணுற மாதிரிலாம் அமையுது. அதனால் இந்த மாதிரிலாம் இப்போ வருங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வந்தால் டாக்டர்கிட்ட உடனே போகணும், வைத்தியம் பண்ணணுங்கிறது அடுத்த விஷயம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராவல் பண்ணால் நம்ம குடும்பங்கள்லாம் எங்கே போனாலும், எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சில்லுன்னு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் வாங்கி குடித்தா தான் ட்ராவல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படிலாம் குடிக்கிறவங்க போய் ஊருக்கு ஒரு வேளை அது விடுமுறை கொண்டாட போகிறாங்க, இல்லை 3 நாள் சென்னைக்கு வரணும், திருநெல்வேலியில் ஏறுறவங்க அங்கேயே ஐஸ்கிரீம் குடித்தா நாங்கள் வந்து கஞ்சி குடிச்சிட்டு எந்த இடத்தையும் பார்க்காம அப்படியே ஊருக்கு போகிறாங்கிறது தான் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ் த்ரோட். அடுத்தால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தொட்டதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் குளிர்ச்சியும் கிடையாது. இப்போ குளிர்ச்சி காயின்னு நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க நம்ம மக்கள்லாம். இந்த வெள்ளரிக்காய், நீர்க்காயெல்லாம் குளிர்ச்சி காய். அது அப்படி கிடையாது. அதனால் ஒரு நோயும் வரப்போகிறதில்ல. பட் இவங்க மனசில் உள்ள ஒரு புரிதல் அது. அப்படிலாம் ஒரு காய்கள் இருக்கும், மணல் வாயு காய், நீர்க்காயெல்லாம் இருந்தால் வனவிலங்குகள்லாம் எப்படி வாழுது இது வரைக்கும்? அதுக்கெலாம் கேஸ் உற்பத்தியாக செத்து போயிருக்கும். அப்படிலாம் ஒரு காய் கிடையவே கிடையாது. கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்டு அப்படியே படுத்து அப்படியே எந்திரிச்சப்ப நமக்கு ஒரே பக்கமாக ரொம்ப நேரம் படுக்கிறதுனால, இப்போ
ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப தூங்குவோம். நான் வெஜிடேரியன் சாம்பார் சாப்பிட்டா தூக்கம் வராது. ஏன்னா அங்கே ஒருபடி அரிசி கூட போயிருக்கும். அதே ஃபீல்டில் அதே மாதிரியான உணர்வு தான் நீங்கள் ஒரு சாம்பாருக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா, வாழைக்காயை வேக வச்சு சாப்பிட்டா இதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் வரும், அதுவும் கார்போஹைட்ரேட், எக்ஸ்ட்ராடனரி கார்போஹைட்ரேட், ரொம்ப தூக்கம் வரும். இந்த டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு எந்திக்கும் போது அங்கங்கே வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போனதை இவங்க காயை மறுக்கிறதுக்கு ஒரு காரணமாக வச்சுப்பாங்க. நீர்க்காய் சாப்பிட்டா எனக்கு தும்மல் இருமல் வரும். அது வேறு ஏதாவது அவங்களுக்கு வீட்டில் உள்ள தூசி புகையில் கூட வரலாம். பட் இந்த காய்னால் வருது அப்படின்னு ஒரு காய்கறியில் பிரித்து, இந்த மாதிரியான காய்கறிகள் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறதா இருந்தால், ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்ற ஆப்பிள் கூட தொண்டை வலியை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்ற நீரோ, திட உணவோ, திரவ உணவோ, அல்லது இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது, அங்கேருந்து ரொம்ப நேரம் நமக்கு ஏசி மாதிரி இருக்கிற சில்னஸ் அதிகமாக இருந்து, இப்போ ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா நடுராத்திரி 12 மணிக்கு மேலே ஒரு நிறைய பயங்கர சில்லுன்னு இருக்கும். 3 மணி 4 மணிக்கு அப்புறம் அந்த சில்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அந்த 4 மணி நேரம் வீட்லேயும் சரி, ஏசி போட்டு தூங்குறவங்களும் சரி, அதுதான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய டைம் அது. ஸோ அந்த மாதிரி அதிக குளிர்ச்சியாக குடித்தா அது உடல் சூட்டை தணிக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம உடலில் வந்து இப்போ ஹீட் வேவ்னு எதை சொல்லுவோம்? 37 டிகிரி சரியா செல்சியஸ், அது வந்து நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் 98.6 ஃபாரன்ஹீட். நமக்கு ரூம் டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் 28. புரியுதா உங்களுக்கு? நார்மலாக நமக்கு ஏசி தேவையில்லை 28ல். அதே மாதிரி நீங்கள் கோடை காலத்தில் அந்த 40 தொடுறதை நம்மளால் தாங்க முடியாது. 37 டிகிரி நம்ம பாடி டெம்பரேச்சர், 40 டச் பண்ணும்போதே நம்ம உடம்பு அந்த ஹீட்டை தாங்க முடியாத இடம் வரும். ஸோ ஹீட் வேவ்னு சொல்கிறது அந்த டிகிரியை சொல்கிற மாதிரியே, நீங்கள் அதிக குளிர்ச்சின்னு குடிக்கிறது இங்கே மட்டும்தான். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் சரி, எல்லாம் நாக்கு, தொண்டை, இதுக்கு கீழே எல்லாம் தண்ணி தான், இதுக்கு கீழே எல்லாம் உணவு தான். அதுக்கு மேலே அதுக்கு தனிப்பட்ட முறையில் உடலை குளிர வைக்கிறது, உடலை சூடு பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் அதிக குளிர்ச்சியாக இருந்தால் நம்ம முழுங்கும்போது அந்த சில்னஸ் போச்சுன்னா லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் அது காரணமாகலாம். இங்கே உள்ள மெயின் ரத்த குழாயெல்லாம் விரிஞ்சு சுருங்கிறதுக்கு அது ஒரு காரணமாகலாமே தவிர, அது உடல் சூட்டை தணிக்க போகுதுங்கிறதெல்லாம் கிடையாது. உடல் சூட்டை அதிக தண்ணீர் குறைக்கும். நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் நம்ம கிளைமேட்னாலேயோ இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ணுற ஹீட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து தண்ணீர் மட்டும்தான் போதுமானது. அது வெதுவெதுப்பானதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இதுக்குள்ள தண்ணி தான். இப்போ சம்மரில் வர காய்ச்சலுக்கு வந்து டேப்லெட்ஸ் தேவையில்ல, தண்ணி குடிச்சாலே அப்படி சொல்லலை. ஹீட் வேவ்ல ஹீட் ஸ்ட்ரோக்கில் மயக்கம் போட்டு வர்றவங்களுக்கு டேப்லெட் தேவையில்லை. ஹீட் ஸ்ட்ரோக்கில் இப்போ யாராவது ஒரு ஆள் மயக்கம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னு உடனே ஜுர மாத்திரையெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு தேவை தண்ணி அதிகப்படுத்தி குடிக்கிறது, அதில் கொஞ்சம் சால்ட்டோட குடிக்கிறது அவசியம். இப்போ இந்த நீங்கள் சொன்ன சால்ட் கலந்து குடிக்கணுன்றது இப்போ தேவைன்னா யார் வேணாலும் குடிக்கலாம். ஆமாம், ஈவன் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கூட சாயந்தரம் போல் ரொம்ப களைப்பாக இருந்தால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு 1 லிட்டர் மோர் தண்ணியோ, நீர் மோரோ, சோறு வடித்த தண்ணீரோ இல்லை ஓஆர்எஸ் பவுடரோ குடிக்கிறது தப்பு இல்லை. இந்த ஆல்கஹால் இன்டேக் அப்படின்றது எப்போவுமே கேடுதான். ஆனால் சம்மரில் இன்னும் அதிகமாகுதுன்னு பார்க்குறோம். இப்போ சம்மரில் ஆல்கஹால் இன்டேக் அப்படின்றது எவ்வளோ ஆபத்தாக இருக்கும்? பொதுவாக வந்து ஆல்கஹால் வந்து நம்ம உடம்புல உள்ள நீரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அது இது பண்ணுறதுக்கு டீஹைட்ரேஷனை நமக்கு அதிகமாக்கும். அது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒரு சாராயம் குடிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஏற்படுற ஹேங் ஓவர் அப்படிங்கிறது டீஹைட்ரேஷனால தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ தண்ணீர் சாராயம் குடிக்கிறவங்க வழக்கமாக குடிக்கிறவங்கள விட அதிகமாக தண்ணி நைட்லேயும் குடிக்கணும். இப்போ பிளான்டு பார்ட்டிக்கு போகிறாங்க நைட்லனா, சாயந்தரம் 4 மணிக்கு என்ன கேட்டால் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு போனாங்கன்னா அங்கேயும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சும் அவங்க நீர் மோரோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் 2 உப்பு போட்டு முதல்ல குடிக்கிறது தான். அது 2 லிட்டராவோ 3 லிட்டராவோ குடித்தாங்கனாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. மற்றபடி ஆல்கஹால் சம்மருக்கு நல்லது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சூட்டை தணிக்கும், குளிரை தணிக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப மோசமாக உடலை பாதிக்குங்கிறது தான் உண்மை. அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறவங்க தண்ணியும் குடிக்காமல் இருந்து சிறுநீர் பாதை கல்லில் போய் முடிகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மலச்சிக்கலில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள் டாக்டர். இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சம்மருக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா எந்த 3 ப்ரிஃபர் பண்ணுங்க? ஒன்று வந்து நம்ம நல்ல தண்ணீர் குடிக்கணும். அதுவும் வீட்டில் இருக்கிறப்ப குடிக்கிற தண்ணியை விட வெளியில் போனீங்கன்னா தண்ணி இன்னும் அதிகமாகணும். வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது எல்லாத்துலேயும் போகும்போது எப்படி போனீங்களோ தெரியும். ரிட்டன் வரும்போது நல்ல அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு தான் போகிறனாலே தண்ணி நிறைய குடிச்சிட்டு வர்றது தான் நல்லது. அதில் இப்போ நல்ல இந்த மிஷினில் மட்டும் விற்கிற ஐஸ் போடாத கரும்பு ஜூஸ் என்னை பொறுத்தல அது பெட்டர்னு சொல்வேன். ஏன்னா அதில் நேச்சுரலான சுகர் கைன் தான், அதில் ஐஸ் போட மாட்டாங்க. அதை ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு கொடுக்குறாங்க. விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த மாதிரி கரும்பு ஜூஸ்னால் இளநீ கூட நம்ம 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்தா 100 ml கிடைக்குமா, 1 லிட்டர் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு 250 ml இருக்குது. 2 ஜூஸ் குடித்தா 500 ml ஆச்சு. 50 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய தண்ணி கிடைக்குதுன்னு வரலாம். அதனால் அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனும் எதுவுமே இல்லாமல்
அது ஹைஜீன் ஃபுட் என்ன கேட்டால் அந்த ட்ரிங்க் அது இல்லைன்னா புளிக்காத மோர் நல்ல இடங்கள்ல இருக்குமா, புளிக்காத மோர் தயிர் இப்போ நம்ம இப்போ ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டு சில்னஸ் குறைய குறைய அதை குடிக்கிறதோ சாப்பிட்றதோ தப்பு கிடையாது. இப்போ மோராகவே கிடைக்குது ஆவின்லலாம், அமுல் கூட அந்த மாதிரி பிராண்டட் பட்டர் மில்க்கு பிராண்டட் இதெல்லாம் நிறைய கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம சாப்பிட பார்க்கணும் இந்த மாதிரி நேரங்களில். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மஸ்ட் இந்த நேரத்தில். ஃபர்ஸ்ட் வாட்டர், ரெண்டாவது தண்ணி, காய் பழங்கள், மூணாவது ஆடை அணிகலன்கள். இந்த நேரத்தில் ஜீன்ஸ் போடவே கூடாது இன்னும் 6 மாதத்துக்கு. ரெண்டாவது வந்து ஃபுல் ஸ்லாக்கும் தேவையில்லை, ஆஃப் ஸ்லாக் பெட்டர். டிஷர்ட்ஸ் தப்பு கிடையாது. நம்ம எங்கே போகிறோங்கிறத முடிவு பண்ணிக்கணும். போய் உட்கார போகிறது ஒரு ஏசி ஹால், ஒரு ஏசி தியேட்டர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை முடிச்சுட்டு அப்புறம் பீச்சுக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தால் எது பெட்டர்னு அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். என்னை பொறுத்தளவில் நீங்கள் இந்த கோடை காலத்தில் அப்சார்பபிள் கிளாத், காட்டனோ கதரோ அந்த மாதிரிலாம் லினன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வேர்வையை அப்சார்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி துணிமணிகளும் போடுற பேண்ட்டும் அதை மாதிரி காட்டன்லேயோ இதை மாதிரியே போடுறது. இன்னும் நிறைய பேர் பசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஸ்டோன் வாஷில் இது என்ன சொல்கிறது பிஜாமா மாதிரி போட்டுக்கிறதோ அதுக்குள்ளே ஜட்டியும் போட்டுக்கிறாங்க பசங்க. ஆம்பளை பசங்க தான் ரொம்ப அதிகம். அவங்களுக்குலாம் அந்த தொடை இடுக்கில் ஃபங்கஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதெல்லாம் வந்தாலும் உடனே வைத்தியம் பண்ணணும். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஓரளவுக்கு காட்டன் துணிகள் இந்த பாக்ஸ் டைப் போடுறது நல்லது. பட்டி எலாஸ்டிக் வச்சதை இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குன்னு போடுறாங்க. நம்ம கிளைமேட் இந்த 6 மாதத்துக்கு அதை போடக்கூடாது. ஏன்னா முதுகில் வேர்த்து அந்த இடம் தான் உள்ளே போகிற இடத்துல இது பட்டிமாக இருந்ததுன்னா அது வேர்வையை உறிஞ்சாமல் அங்கே நிற்கிறதுனால ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ ஆடை வணிகங்கள்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வெயிலில் தான் போய் நிற்க போகிறோன்னா காகுல் போட்டுக்கலாம். எனக்கு இப்போ சமீபத்தில் படித்தது ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி என்ன படித்தேன்னா, ஒரிசாவில் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லா மாநிலங்கள்லையும் நடைமுறைப்படுத்த வேண்டியது. அது மாதிரி வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மதியம் 11லேருந்து 3 மணி வரைக்குமாவது ஒரு பிரேக் கொடுத்து அவங்க வேலையை காலையிலையும் சாயந்தரமும் வாங்கிக்கிறது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியே அலைய விடாமல். ஆமாம், அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க வெளி வேலை பகலில் நைட்டில் பார்த்துட்டு இப்போ உள் வேலைக்கு பகலில் மாற்றி விடுறது நல்லது. அந்த மாதிரி வெயிலில் வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன அனுகூலம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க டாக்டர். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.